இன்றைக்கி நம்ம கேபேஜ் உப்புமா செய்ய போகிறோம். வெள்ளை ரவை வச்சு ஆயில் சேர்த்திக்கலாம், கடுகு சேர்த்திக்கலாம், பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம், பெரிய வெங்காயம் கருவேப்பிலை சேர்த்திக்கலாம், நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த கப்பில் 2 கப் வெள்ளை ரவை எடுத்து வச்சுருக்கிறேன். இதையே வறுத்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வறுபட்டுருச்சு, கடலைப்பருப்பு சேர்த்திக்கலாம், கொஞ்சம் வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு, தக்காளி சேர்த்திக்கலாம், நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உப்பு சேர்த்திக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி வரும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தக்காளி நல்லா வெந்து வரட்டும். ரவை நல்லா வறுபட்டுருச்சு, சூடு இருந்தால் போதும். தக்காளி ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இது கூட கேபேஜ் சேர்த்திக்கலாம், மிக்ஸ் பண்ணிக்கலாம். கேபேஜ் இது கூட வதக்கிக்கணும். இப்போ கேபேஜ் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இந்த கப்பில் 2 கப் ரவை எடுத்துருக்கேன், 5 கப் வாட்டர் எடுத்துக்கோங்க, ஊற்றிடலாம். நல்லா கொதிச்சு வரட்டும். தண்ணி கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். ஆயில் சேர்த்திக்கலாம். கட் பண்ணி வச்ச இஞ்சியில் இது கூட சேர்த்திக்கலாம். இது கூட வரமிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கிறோம், இது சேர்த்திக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். இந்த தாளிப்பை இது கூட சேர்த்திக்கலாம். இது நல்லா கொதிச்சு வரட்டும். நம்ம வதக்கும் போது இஞ்சியோட ஃப்ளேவர் நமக்கு கிடைக்காம போயிடும். அதுக்காக தான் தனியாக ஆயிலில் ஃப்ரை பண்ணி இந்த மிளகாயும் சேர்த்தும் போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ இதை நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணலாம். ரவையை ஒரே முட்டை போடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். மீடியம் ஃப்ளேமில் வைங்க அடுப்பு. பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அவ்வளோதாங்க, ரவை நல்லா வெந்துருச்சு. கொத்தமல்லி தலையில் தூவிடலாம். இது போல் நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் கேபேஜ் வச்சு.